ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் பிரெட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே, செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். மைதா, அப்புறம் நம்மளோட ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து சுகரு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸாக்டாக வந்துட்டு 2 கப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 கப்பு வந்துட்டு மைதா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஈஸ்ட்டு, 4 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் பட்டர். அதாவது வந்துட்டு நல்லா கையால் நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வரும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, செகண்ட் டைம் ட்ரை பண்ணது அந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக வந்து வரலை. கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சூப்பராக வந்துருந்தது. இந்த பண்ணுறேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு பட்டர் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்துட்டு வெளியில் உள்ள பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டரை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும் இல்லையா. அப்போ ஈஸியாக வந்து நம்மளால் பிசைய முடியும். அதுக்கப்புறம் வந்து பால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் சப்பாத்தி மாவு பிசைவேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் அதை இழுத்து பிசையணும். எந்தளவுக்கு பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இதை வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நல்லா கையை வச்சு இழுத்து பிசையணும். அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். இதை வந்து ப்ளூஃபிங்க்கு விட்டுட்டேன். நான் விட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour வைக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதை ரவுண்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் பாப்பா செட்டப் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல வீடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன். 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்கும் பாலும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து மேலே வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே இந்த பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌனிஷாக வரும். இல்லைனா அது ஒயிட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங் விட்டு எடுத்துக்கிறது. அந்த மாதிரி விட்டோம்னா நமக்கு ப்ரௌனாக இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா கடையில் வாங்குற பிரெட் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது பண்ணும்போது கீழேயுமே சிந்துச்சு. அந்த ஒயிட்டு எக்கு வந்து நமக்கு பால் மாதிரி வராதில்ல, ஒரு மாதிரி தொங்குற மாதிரி இருக்குமா, அது டக்குனு கீழே விழுந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு அடுத்தடுத்து செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா மேலே புஃபியாக அமுக்கும்போது நல்லா நல்லா அமுக்கிற சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஆசையாக இருந்துச்சு. தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றா எடுத்து. பாருங்களேன், காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. அமுக்கும் போது எவ்வளோ அழகாக ஃபுல்லாக அமுக்குது பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் யாராவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சாக அந்த பிச்சு காமிட்டுறேன் பாருங்களேன். உள்ளே வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா க்ரீம் வச்சு கொடுப்போம் அப்படின்றக்காக நான் 2ஆக கட் பண்ணி உள்ளே விப்பிங் க்ரீம் இருக்குது என்கிட்ட. அந்த க்ரீமை வந்து எடுத்து அதில் உள்ளட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி பிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. எனக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்தலாம்ல அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் யார் ஆனால் கொஞ்சம் நம்ம ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். டைமிங் வந்து ப்ளூஃபிங் வர்றதுக்காக, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.